ஆங்கில எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தமிழகத்தை சேர்ந்த இளம் பெண்களுக்கு சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவரிக்க முடியாத கொடூரம் நம்ம எல்லாம் பதபதக்க வைக்கிறது. 4 நாட்களுக்கு முன்னர் நேர்களே, விழுப்புரம் மாவட்டம் வி பாளையம் என்ற இடத்தில் 17 வயது சிறுமி நவீனாவை அடைய நினைத்து பல்வேறு முயற்சிகளை அந்த கொடூரன் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். ஒரு சில ஆண்டுகளாகவே அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அடைய நினைத்து அந்த முயற்சியில் தோல்வியடைந்து தானும் தீப்பற்றி எரிந்து அந்த பெண்ணையும் பெட்ரோல் ஊற்றி சாகடித்திருக்கிறார். அதிகாலையில் அவருடைய மரணம் சம்பவித்திருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு பக்கம் என்றால், தஞ்சை சாலியமங்கலத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த மிக கொடூரமான, விவரிக்க முடியாத ஒரு கொடூரம் நம் நெஞ்சையெல்லாம் பதபதக்க வைக்கிறது. ஒரு இளம் பெண் விவரிக்க முடியாத அளவுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு, அலிஜெட்லி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுவும் நம்மை பதபதக்க வைக்கிறது. இந்த வேதனை ஒரு பக்கம் என்றால், இதுல ஏற்படக்கூடிய ஒரு சாதிய கோணங்கள், எழுப்பப்படக்கூடிய சாதிய கோணங்களும் நம்மை எல்லாம் பதபதைக்க வைக்கின்றன. சாதிய அரசியலாகிறதா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நம்முடைய திரு வன்னியரசு அவர்கள் இணைகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி பேராசிரியர் அருணன் அவர்களுக்கு. இந்த சம்பவங்கள் மிக கொடூரமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், சுவாதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையோ, இல்லை சாலியமங்கலத்தில் மிக கொடூரமான வகையில் கலைச்செல்வி அப்படிங்கிற அந்த இளம்பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலமோ, அதே போல் நவீனா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கொடூரமான அவலமோ மிக கொடூரமானது. ஆனால் இதில் மூணுத்துலேயுமே, இது மூணுத்தில் மட்டும் இல்லை, பல்வேறு சம்பவங்களில் நம்ம பார்த்துருக்கோம், சப்சிக்வெண்ட்லி இந்த ஒரு சாதிய கோணமும் வந்துடுறத பார்க்குறோம். இந்த மாதிரி கொலை சம்பவங்களில், அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஒரு சாதியாகவும், கொலை செய்பவர் ஒரு சாதியாகவும், கொலைக்கு உள்ளாகக்கூடிய அந்த ஒரு விக்டிம் ஒரு சாதியாகவும் இருக்கும்பொழுது, இந்த ஒரு சாதிய ஒரு ஃபேக்டர் ஆக்குவது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? அந்த கோணங்கள் இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, சென்னையின் சுவாதி, விழுப்புரத்தின் நவீனா, தஞ்சையின் கலைச்செல்வி. முதல் விஷயம், தமிழகத்தில் பரவலாக இந்த பெண்களுக்கு இந்த அக்கிரமங்கள் நடந்தேறி வருகின்றன என்பதை இது காட்டுது. ஒன்று, சுவாதி உயர் ஜாதியை சார்ந்த பெண், நவீனா இடைநிலை சாதியை சார்ந்த பெண், கலைச்செல்வி பட்டியல் இனத்தை சார்ந்த பெண். அப்படி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி பார்க்கணுமா? சுவாதி ஒரு பெண், நவீனா ஒரு பெண், கலைச்செல்வி ஒரு பெண் அப்படின்னு பார்க்கணுமா? நான் அதுக்கு தான் வரேன். அப்படி வகைப்படுத்தணும் இல்லை, அதையும் பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த பெண்களுக்கு தான் கொடுமைகள் இழைக்கப்படுது என்பது இல்லைன்னு சொல்ல வர்றேன். இங்கே உயர் சாதி, இடைசாதி, அதை சொல்லுகிற அந்த கடைசாதி, அந்த சரியான சொல் என்பது பட்டியல் இன சாதி, இவங்க அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக உண்மையிலே பிரதான பிரச்சனை, பெண்ணுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்பது அடிப்படையான பிரச்சனை. நான் பார்ப்பது அடிப்படையான விஷயம், இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அந்த அகந்தை மிக அடிப்படையான காரணம் என்று பார்க்குறேன். ஏன்னா இந்த பெண்களாக பாதிக்கப்படும் பொழுது இந்த சமுதாயத்தினுடைய பார்வை, பெண்களை பற்றிய பார்வை இருக்கு பாருங்க, அது ஒரு அடிப்படை காரணம். ஒன்று. இரண்டாவது, அரசாங்கம் என்ன செய்கிறது? இத்தகைய நிலைமைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு, அதுவும் ஒரு பெண்மணியினுடைய ஆட்சியிலே அதற்கான ஒரு சிறப்பு ஏற்பாடு, தனித்த கவனம் வேண்டுமா வேண்டாமா? அரசு நோக்கி கேள்வி எழுப்புறீங்க, முக்கியமான கேள்வி. ஆனா 3 சம்பவங்கள்லயுமே தனிப்பட்ட காரணங்கள் இல்ல வேறு சமூக காரணங்கள் இருக்கிறது. இது அரசுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்னு பார்க்க முடியாதா? சுவாதிக்கு நம்ம ஏன் ஒரு பெரிய கவனம் தீட்டுது அப்படின்னா, ஒரு பொது இடத்துல சுவாதிக்கு அந்த ஒரு நிலைமை நடந்தது அப்படின்னு, அங்க ரயில்வே இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா எல்லாம் முந்தெடுப்பு என்னது அப்படின்னு. ஆனா பிறகு வரக்கூடிய தகவல்கள் அது அங்க நடக்காட்டி வேற எங்கேயாவது நடந்திருக்கும். ஆக இங்க மேலோங்குவது அப்படிங்கிறது தனிப்பட்ட காரணங்கள், பிரச்சனைகள், வேற கோணங்கள். இதுல அரசுடைய ஒரு குறைபாடு பிரதானப்படுதான்னு கேட்கிறேன்.
இத்தோடு சாதி பிரச்சனையும் இருக்கிறது. இது ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக பார்க்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதில் பிரதானமாக இந்த இரண்டும் இருக்கும் பொழுது கூடவே சில குறிப்பிட்ட சம்பவங்களில் பார்க்கும் பொழுது, உதாரணமாக கலைச்செல்வி விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இயல்பாக அங்கே ஒரு பெண் என்பது மட்டுமா, அல்லது அந்த பெண் பட்டியல் சாதியை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால் இந்த ஆணாதிக்க அகந்தை இன்னும் கோர வடிவெடுத்து ஆடுகிறதா என்கிற கேள்வி இருக்கு. சாதிய கோணங்களும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது, அதுவும் இருக்கவே செய்கிறது. இது போன்ற குற்றங்கள்ல பிரதானமாக முன்னிருப்பது ஆணாதிக்கம் அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க. அடைய நினைத்து கிடைக்காத ஒரு மனோபாவம், அதனால எனக்கு கிடைக்கலன்னு கொண்டுடலாம் அப்படிங்கிற மனோபாவம் பல பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள்ல உலகளாவிய வகையில இந்திய அளவுல தமிழகத்துல நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். நான் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்பது, நீங்க பெண்களுக்கு எதிராக தொடரக்கூடிய குற்றங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் அறிவிச்சிருக்கிறீங்க. டாக்டர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. நவீனாவுக்கு நடந்திருப்பது மிகப்பெரிய கொடுமை, நடத்தியவருடைய செயல் மிக மிருகத்தனமானது. டாக்டர் ராமதாஸ் சொல்வது மிகச்சரியானது. டாக்டர் ராமதாஸ் இஸ் ரைட். அதனால இது ஒரு ரொம்ப சீரியஸா எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம். அவருடைய அறிக்கையில இக்கொடுமைகளை கண்டிக்க முன்வராத நவீன சமுதாய புரட்சியாளர்களால் இந்த கொடுமைகளை அரங்கேற்றிய அரக்கர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் மிருகத்தனமான செயல்களை நியாயப்படுத்தியும் பேச முடிகிறது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அப்படி என்றால் நாம் வாழ்வது நாடா நரகமான்னு கேட்கிறார். யார் இதனை ஆதரிச்சா, யார் நியாயப்படுத்தினா நவீனாக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலத்தையோ வேற எந்த அவலத்தை யார் நியாயப்படுத்தினா? சுவாதியினுடைய மரணம் தொடர்பாக நீண்ட விவாதங்களை தொடர்ச்சியாக பலமுறை நடத்தி இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மிக முக்கியமாக நவீனாவுக்கு இழைக்கப்பட்ட அந்த மிக கொடுமையை இந்த நேரத்தில் பதிவு செய்யப்படுவதுதான் மிகச்சரியாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, நவீனா என்ற பெண் ஒரு இளம் பெண், ஒரு வயது முதிர்ச்சி அடையாமல் திருமண தகுதியில்லாத 17 வயது பெண். அந்த பெண்ணை 2 ஆண்டுகள் ஒரு மனித மிருகம் விரட்டி விரட்டி அந்த பெண்ணை சித்திரவதை செய்து பாலியல் பலாத்காரம் செய்து பலவரை முயற்சிகள் மேற்கொண்டு அதற்கு வழக்கு கொடுக்கப்பட்டு அவர் சிறைக்கு சென்று, அந்த சிறைக்கு சென்றதற்கு பிறகு தனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமான விதவை பெண்ணை இவர் பாலியல் தொல்லை செய்து அதற்கு ஒரு நீதிமன்றம் 2 ஆண்டுகள் தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் அதை உறுதி செய்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு இயக்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த காதலை, இதற்கு காரணம் அவர் தாக்கப்பட்டது, சாதிய காரணங்களால் அவருடைய கையும் காலும் வெட்டப்பட்டது என்று ஒரு பொய் புகாரை விழுப்புரம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது. ஜூலை 2015ஆம் ஆண்டு ஜூலை முன்னாடி நடந்தது. கொடுக்கப்பட்டது. அந்த நபர் நாடகம் ஆடி இருக்கிறார். அதுக்கு பிறகு உண்மை கண்டறியும் பல்வேறு குழுக்கள்லாம், தன்னார்வ குழுக்கள்லாமும் கூட அவர் சொல்வது பொய் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்கு. இம்முறை நவீனாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு, கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது அந்த நபரும் தீப்பற்றி எரிந்திருக்கிறார், அவரையும் இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார். ஒரு மிருகத்தனமான செயல். ஆனா இதை யாருமே நியாயப்படுத்தாத போது இந்த கேள்விதான் மிக முக்கியமானது. இப்படி இந்த கைகள் கால்கள் வெட்டப்பட்ட இந்த விஷயத்தில் ஒரு செய்தி கிடைத்த பிறகு செய்தியாக்குவதுதான் ஒரு ஊடகத்தினுடைய நெறி, அதனுடைய பண்பு, அதனுடைய பணி. ஆனால் ஒரு செய்தியையே உருவாக்கி அதற்கு பிறகு அது செய்தியாக வெளியிடக்கூடிய காரியங்களை ஒரு முன்னணி ஆங்கில நாளிதழுடைய ஒரு நிருபர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிருபர் அந்த பொய் புகாருக்கு பின்னணியில் இருந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய அந்த பகுதியினுடைய ஒரு நிருபர் அதற்கு பின்னணியாக இருந்து அந்த புகாரை தயாரித்து கண்காணிப்பாளரிடம் கொண்டு சென்று அந்த புகாரை கொடுத்து அதற்கு பிறகு அதை மிகப்பெரிய ஒரு சாதிய ஒரு தாக்குதலாக வடிவமைத்து தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்ததோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மதிப்பிற்குரிய எனது பெரியவர் ஐயா அருணன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய இயக்கத்தை சார்ந்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எனக்கு தெரிந்து அவருடைய இயக்கத்தினுடைய ஒரு துணை அமைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். சம்பத் என்பவரும் சாமுவேல் ராஜ் என்பவர்களும் அந்த பகுதியில் இதற்காக சுவரொட்டி போராட்டம் என்று பல வகையில் அதை கண்டித்தவர்கள். அதே போன்று பெருமைக்குரிய நமது விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் வந்திருக்கிறாரே, இவருடைய இயக்கத்தில் சார்பில் 10/7/2015 அன்று விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம், ரவிக்குமார், சிந்தனை செல்வன், வெற்றி செல்வன் போன்ற முன்னணியினர் அங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். என்னுடைய தாழ்மையான கேள்வி,
முதல் ஒரு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்தி இது காதல் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வயது என்ன, இவருடைய வேலை என்ன, இவருடைய சமூக பின்னணி என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்யாமல் ஒரு குற்றவாளியை, ஒரு மிக மோசமான கொடூரமான ஒரு நபரை ஒரு ஹீரோவாக, ஒரு கதாநாயகனாக சித்தரித்து அவருக்கு எல்லா வகையிலும் நாங்கள் பின்னால் இருப்போம், நீ வேண்டியதை செய், உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம், இந்த சமூகம் உன்னை பாதுகாக்கும் என்று இந்த ஆதரவை, இந்த பாதுகாப்பை கொடுத்த இவர்கள் குற்றவாளிகள். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அரசு சரியில்லை, ஆணாதிக்கம், இன்றைக்கு நீதிமன்றம் சரியில்லை, இதெல்லாம் இந்த சமூகத்தில் இன்றைக்கல்ல என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துவக்க புள்ளி எப்பொழுது துவங்கியது என்று சொன்னால், இதை திட்டமிட்டு அடுத்தவன் வீட்டு பெண்ணை கைவி என்று சொல்லி பிரச்சார இயக்கம் துவங்கப்பட்டதே அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் இது போன்ற வன்முறைகள், இது போன்ற வெறியாட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் இந்த சமூகத்தில் எத்தனை நவீனா தேவைப்படுகிறாள்? நவீனாவை குறிப்பிட்டீங்க, சுவாதியை குறிப்பிட்டீங்க, ஏன் கலைச்செல்வியை குறிப்பிடலங்கிற கேள்வி எழுது. நான் அடுத்த முறை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு யாரும் நியாயப்படுத்தலையே. தொடக்கத்துல அந்த நபர் நாடகம் ஆடி இருக்கிறார், என் கைகள் வெட்டப்பட்டன, நவீனாவுடைய குடும்பத்தால் வெட்டப்பட்டது, கால்கள் வெட்டப்பட்டது என்று நாடகமாடி ஏமாற்றி இருக்கிறார். அதற்கு ஆதரவாக போராட்டங்கள் நடந்திருக்கிறது, கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன, மாற்று கருத்து இல்லை. அதற்கு பிறகே ஒரு உண்மை கண்டறியும் குழு கண்டறிந்து அந்த நபர் நாடகம் ஆடி இருக்கிறார்னு சொன்ன பிறகு யாரும் அவர் பக்கம் நிக்கலையே. அதற்கு மதிப்பு தெரிவித்தார்களா என்பதுதான் பார்க்கணும். இன்றைக்கு இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். திரு பன்னீரசு அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த நபர் சரியாக ஓராண்டுக்கு முன்பாக நவீனாவுடைய குடும்பத்தார், அவருக்கு 30 வயசு கிட்ட, நவீனா இப்ப பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பெண், நான் காதலிச்சேன், சாதிய காரணங்களால் என்னுடைய கைகள் கால்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன என்னுடைய குடும்பத்தால் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அன்னைக்கு அவருக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக, அவருக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டங்கள் இதே மாவட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த நபர் சாதிய காரணங்களால கைகால வெட்டிட்டாங்கன்னு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் ரயில்ல மோதி ஒரு விபத்து அடிப்படையில் அவருக்கு கையும் காலும் போயிருக்கு அப்படின்னு. அவருக்கு உங்கள் இயக்கம் உட்பட பல இயக்கங்கள் தொடக்கத்துல அவருக்கு ஆதரவாக நின்றிருப்பது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியதா? இன்று நீங்க அதற்காக வருந்துறீங்களா? டு அட்லீஸ்ட் ரெக்ரெட் தட்? இல்ல, முதல்ல என்னுடைய சகோதரி நவீனாவுக்கு நான் முதல்ல என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்திக்கிறேன். அதுபோல் சுவாதி, அதுபோல் கலைச்செல்வி, இதுபோல் தினமும் இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு 3 பேர் இந்த மாதிரி பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். அவங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். சாதிய ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, வர்க்க ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, ஆணாதிக்கமாக இருந்தாலும், இந்த 3 ஆதிக்கங்களுக்கும் எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கம். மிகப்பெரிய ஒரு தலைவர், எங்களுடைய தலைவர், போராளி தலைவர்னு சொல்கிற எங்களுடைய திருமாவளவன் அவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த சாதி ஆதிக்கத்தையும் வர்க்க ஆதிக்கத்தையும் ஆணாதிக்கத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டு இந்த விஷயத்துல குறைந்தபட்சம் ஆணாதிக்கம் இருந்திருக்கிறது. இந்த நபர் அந்த ஒரு இளம் பெண்ணை, அதாவது ஒரு சிறுமி அப்படின்னு வகைப்படுத்தக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்ணை தொடர்ந்து பிரச்சனை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த நபர் நாடகம் ஆடுறார், என் கையை வெட்டிட்டாங்க, காலை வெட்டிட்டாங்கன்னு. யாரும் வெட்டல, விபத்துல போகுது. அந்த நபருக்கு ஆதரவா, அந்த நபருக்கு நீதி வேண்டி உங்கள் இயக்கம் உட்பட பல இயக்கங்கள் தொடக்கத்துல என்னன்னா, முதல்ல ஊடகங்கள்ல இருந்து வர செய்தியை வச்சு தான் நம்ம யாரும் இதை ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது போல் அது இது உண்மையிலே அந்த செந்தில்ங்கிற ஒரு நபர் மிக மோசமாக அந்த பெண்ணை விரட்டி காதலிச்சாரு பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் நாங்கள் சுத்தமாகவே அத்தனைக்கு அவன் வேற ஒரு கட்சியை சேர்ந்தவன், எங்கள் விடுதலை சிறுத்தைகள் சம்மந்தப்பட்ட ஆளும் இல்லை. ஆக நாங்கள் அதோட நாங்கள் முடிச்சு என்ன இதில் என்ன நான் நோக்கம் இல்லை ஊக்கம் நாங்கள் போய் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் எதுவும் பண்ணலைங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணலை. கேளுங்க, நாங்கள் இவர் நம்முடைய தோழர் பாலு அவர்கள் இப்படி கொதிச்சு போகிறதுக்கு என்ன காரணம்னு தெரில. நீங்கள் சுவாதிக்காக போராட்டம் நடத்தலை, கலைச்செல்விக்காக போராட்டம் நடத்தலை. இதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளவோ படுகொலைகளை நான் சொல்ல முடியும். நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் தேவி ஆனந்தராணிங்கிற ஒரு MA BEd படித்த தலைமை ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியரை கற்பழித்து கொலை செய்து பிறப்புறுப்பில் கட்டையால் குத்திருக்காங்க, பொன்னருவி அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வெறுமனே இந்த ஒரு இதை நாங்கள் ஒட்டுமொத்த பெண்களுக்காக நாங்கள் போராடுற இயக்கம், வெறுமனே இதை சாதி ரீதியாக நாங்கள் பார்க்கல. என்னன்னா, நவீனாவுக்கு அது ஆணாதிக்க அடிப்படையில் நிகழ்ந்திருக்கு. கலைச்செல்விக்கு ஆணாதிக்கத்தோடு சேர்ந்து சாதி ஆதிக்கமும் அதில் இருக்குது. கலைச்செல்வி சாதியின் பெயரால்
அந்த பெயரை சொல்லி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் நவீனாங்கிறது சாதி பேரால் நடக்கல, அது ஒரு காதல், அது ஆணாதிக்கம். எப்படி நீங்க ரெண்டையும் பிரிங்க. அவங்களுக்கு ஒரு கோணம் இருக்கலாம், உங்களுக்கு இல்ல. அதான் சொல்றேன், இதுல கூடுதலான பார்வையை சொல்லுங்க. நீங்க ஒரு கீழ் சாதி பொண்ணு, உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்ல, உன்னை நான் கற்பழிச்சு கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எவிடன்ஸ் அமைப்பு இருங்க. நான் சொல்றேன் எவிடன்ஸ் அமைப்பு இருங்க. முதல்ல நீங்க வந்து என்னன்னா, நம்முடைய இன்குலாப் சொன்னதுல இருந்து நான் சொல்ல முடியும். நீங்க வந்து பாப்பானுடைய கொடுமையை அறியணும்னா நீ பறையனா இருந்து பாருன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க அந்த வழியில இருந்து நீங்க பாருங்க. ஒரே மாதிரி தான பார்க்கணும். இதுவும் கொடுமை, அதுவும் ஒரு கொடுமை. அதுதான் சொல்றோம். நாங்க இதை வந்து பெண்களுடைய படுகொலைகளை, பெண்களுடைய இதை நாங்க வந்து அப்படித்தான் பார்க்கிறோம். ஆனால் கூடுதலா வந்து பெண்களும் தலித்துகள் தான் நாங்க பார்க்கிறோம். பெண்கள் ஒடுக்கப்படுற ஒரு கம்யூனிட்டி தான் நாங்க பெண்கள் முழுக்க பார்க்கிறோம். ஆனால் தலித்துகளுக்கு தலித் பெண்களுக்கு இதை விட கூடுதலான ஒரு ஆதிக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கணும். இதை நான் நவீன படுகொலையை நாங்க கண்டிக்கிறோம், சுவாதி படுகொலையை கண்டிக்கிறோம். கண்டிக்கலன்னு சொல்லல, சுவாதிக்காக நாங்க வந்து ஆர்ப்பாட்டமே பண்ணோம். வள்ளுவர் கூடத்தில் பெரும் ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்கிறோம். சுவாதிக்காக ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா? நீங்க கலைச்செல்விக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு நாங்க போறோம். அந்த அடிப்படையில் தான் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கன்சர்ன் எழுப்பியது. அது வந்து பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துக்கு குறித்து கருத்து தெரிவித்தது, வருத்தம் தெரிவித்தது. இது வந்து பெண்களுடைய பாதுகாப்பு அணுகப்படணும், அதை வந்து உறுதிப்படுத்தப்படணும்னு சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வலியுறுத்தி வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் இணைகிறார். அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம் நேர்களை விவாதம். ஜாதி அரசியல் ஆகிறதா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விவாதித்து வருகின்றோம். நம்முடைய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார், பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர். நவீனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடூரம், சுவாதிக்கு ஏற்பட்ட கொடூரம், கலைச்செல்விக்கு தஞ்சையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடூரம், இதில் ஒரு அதீதமான மூர்க்கம் தென்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த 3 விவகாரத்திலையுமே இந்த ஒரு ஜாதி ரீதியான ஃபேக்டர் பல்வேறு தரப்பால் எழுப்பப்பட்டிருக்கிறது. டோன்ட் யூ திங்க் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்? எஸ், ரியலி. பெண்களுடைய படுகொலை, பாலியல் ரீதியான அவர்களுடைய துன்புறுத்தல் பாதிக்கப்பட்டதற்கு பின்னால இது ஆண்கள் அப்படின்னு வந்தா கூட குறிப்பாக பெண்களை பத்தி, அவர்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி ஏன் இந்த சமூகம் அளவுக்கு அதிகமான அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒன்று காலமாக பெண்களோட ரோல் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல அதிகாரப்படுத்துதல் நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்ல வரைக்கும் அவங்களுக்கான இடம், அந்த இடம் சரியாக அங்கீகாரம் செய்யப்படாமல் இருக்கிறது, கல்வியோ அல்லது மற்ற விஷயங்களோ இருக்கும்போது. அதனால அவர்களுக்கு எதிரான ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது அது அதிகமாக உன்னிப்பாக சமுதாயத்தால் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்ம தேசப்பிதா காந்தி அவர்களே நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பெண்ணுடைய சுதந்திரத்தை வச்சுதான் சொல்றாரு. அதனால ஒரு பெண் என்று நள்ளிரவில் தனியாக அப்படின்னு போகும்போது அது வந்து ஒரு இண்டிகேஷன். இந்த சமுதாயம் ஆரோக்கியமான முறையில் பெண்களை பார்க்கிறது, பரிபூர்ண சுதந்திரத்துக்கே பெண் நிம்மதியாக நடமாடக்கூடிய சமுதாயம் நம்மளுக்கு ஐடியல்னு சொல்றதால பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரும்போது சமுதாயம் அந்த சென்சிட்டிவிட்டி நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கு. ஆனால் குறிப்பாக தமிழகத்தை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பின்னணி உண்டு. இருக்கிற சகோதரர்கள் அரசியல் கட்சி அப்படின்னு வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்த போதும் அவர்களை மக்கள் பார்க்கின்ற பார்வை அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு. எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார்கள், யாருக்கு ஆதரவாக அவர்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த கட்சி மட்டும் இல்ல, சகோதரி சார்ந்த கட்சிக்கும் இருக்கலாம் தாராளமா. இன்றைக்கு வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னணி இருக்கும்போது என்னோட அரசியல் கட்சிக்கு நிச்சயமாக பின்னணி இருக்கு, அதை பத்தின பர்செப்ஷன் இருக்குன்னா அதை மறுக்கவே இல்லை. ஆனா குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக, தமிழகம் மட்டும் இல்ல, நீங்க வந்து தேசம் முழுக்கவே எடுத்துக்கலாம், நாடு முழுக்கவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு வரும்போது குறிப்பாக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது. ஏன் என்று கேட்டால், இன்று காவல் நிலையங்களாகட்டும், பொதுவாக தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளாகட்டும், அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சிகளோ அல்லது அமைப்புகளோ அதன் வாயிலாக காவல் நிலையங்களுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கிறதோ
அல்லது காவல்துறையை வளைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை ஆக ஆக எல்லாத்துக்குமே உள்ள போறவங்களுக்கு தன்னோட ஜாதி இன்னைக்கு பின்னாடி வரும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வந்து உருவாக்கிட்டு வருது. அதனுடைய தொடர்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன். நவீன விவகாரத்துல அது ஒரு சாதியம் கலந்த ஒரு விஷயமா நீங்களும் ஏன் பார்க்கிறீங்க? இல்ல, நான் இது நீங்க உங்களோட விவாத பொருள் அப்படிங்கறதால நான் பொதுவா தான் என்னோட கருத்து சொல்றேனே தவிர, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சமுதாய நோக்குல இது ஏன் ஜாதிக்கார பொம்பளை பாதிக்கப்பட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்க குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சியினோட பின்னணியோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே நீங்க ஸ்வாதிக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இன்னொரு பெண், குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டாள் என்றால் இது நீங்க வந்து அந்த இடத்தை சார்ந்தவங்களுக்கு அதிகமான அழுத்தம் வந்து அங்க இருக்கு, அதனால நாங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான விகரோட எடுக்கிறோம்னு சொல்றாங்க. சகோதரர் பாலு அவர்கள் சொன்ன மாதிரி பின்னணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காதல் விவகாரமும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியால் தூண்டப்பட்ட அல்லது இதற்கு பின்னணியில் இருந்து உதவி செய்யக்கூடிய நபர்களால் பெண்கள் மயக்கப்படுகிறார்கள். இது வந்து ப்ரீ பிளான்டோ இல்ல நீங்களும் கருதுறீங்க இல்லையா? இல்ல, நான் கருதல. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இல்ல. இன்னைக்கு திரு பாலு கூட எந்த ஜாதியையும் எந்த கட்சியும் பேர் சொல்லிடல. ஆனா பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த நவீன விவகாரத்தை பற்றி சொல்லும்போது இதுல வந்து அந்த நபர் செஞ்சிருக்கிறாரு, அந்த அந்த ஒரு செந்தில் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு, அவரும் இறந்துட்டாரு, அந்த பெண்ணையும் மிக கொடூரமா கொலையாக செஞ்சிருக்கிறாரு. ஆனா இது வந்து இது தலித் இளைஞர் அப்படின்னு அவருக்கு ஒரு அப்படித்தான் திரு ராஜா அடையாளப்படுத்துறாரு. இதை தாண்டி இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, யார் யார் தூண்டி விடுறா, இதையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறார். இது ஒரு தனிச்சம்பவமா பார்ப்பதா இல்ல ஒரு பேட்டர்னோட இது ஒரு முன்முடிவுக்கு எப்படி வரீங்கன்னு குறிப்பா நவீனா அவர்களுடைய இந்த விவகாரத்திற்கு பின்னால் இதுக்கு பின்னால ஒரு டிராமா இருக்குங்கிற விஷயத்தை நீங்களே தான் கேள்வி கேட்கறீங்க. அந்த இளைஞர் எந்த பின்னணியில இருந்து வந்தாரு, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இருக்கும்போது அந்த தனிப்பட்ட இன்சிடென்ட்டுக்காக திரு ராஜா அவர்கள் அந்த கருத்தை சொல்லி இருக்காரு. இல்ல அந்த சம்பவம் நீங்களும் கருதுறீங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட சம்பவம் சொன்னது போல நீங்க அவரோட கருத்துல உடன்படுறீங்க. நான் இந்த உடன்படுறதை எதிர்க்குங்கிற விஷயத்துக்கு வரல. இல்ல, எந்த அடிப்படையில இந்த கருத்து சொல்லப்படுது நான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயம், ஒரு தகவல்கள் வந்து நீங்க கொடுக்குறீங்க, பத்திரிகையில செய்திகள் வருது, அதனுடைய பின்னணியில் இந்த மாதிரி ஒரு மாற்று கருத்துக்கள் அப்படின்னு வரும்போது அந்த பின்னணியை பத்தி விசாரிக்க சொல்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? அந்த யாரையும் விக்டிமாகவும் குற்றவாளியாகவும் பார்க்காம விக்டிமுக்கு ஒரு ஜாதி, குற்றவாளிக்கு ஒரு ஜாதி, ஏன் அந்த ஒரு முதல்ல அணுகும் போது ஏன் அப்படி அணுக ஆரம்பிக்கணும்னு கேக்குறேன். அவசியம் இல்ல. ஆனா அந்த கருத்து நீங்க உதிர்த்திருக்கிறீங்க, அதனாலதான் உங்க கட்சியுடைய மூத்த தலைவர் சொல்லியிருக்கிறார், அதனால அந்த அடிப்படையில இல்ல நீங்க அந்த கேள்வி முன்வைக்கலாம். ஆனா நீங்க வந்து இந்த தனிப்பட்ட சம்பவம் அப்படிங்கற தாண்டி அதை பற்றி மற்ற செய்திகள் வருகின்ற போது அதனுடைய பின்னணியை விசாரிக்கணும்னு சொல்றதுல தவறு என்ன இருக்க முடியும் நான் கேட்கிறேன். ஓகே, நான் திரு நான் அவருக்கு இது பதில் சொல்ல வேண்டியிருக்குது. நண்பர் பாலு வந்து சில கேள்விகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி எழுப்பினார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல இல்லைனாரு ஒத்துக்கிட்டாரு. நீங்க சொன்ன உடனே நவீனா படுகொலையையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டித்திருக்கிறது. அவர் என்ன கேட்குறாருன்னா, அதுக்குள்ள அந்த கொலையாளியை பற்றிலாம் குறிப்பிடலைன்னு. கொலையாளியும் மாண்டு போயிருக்கிறார், அது அவர் புரிந்து கொள்ளணும். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்த அளவுக்கு இல்லை 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 விஷயத்தை சொல்ல வர்றேன். நான் இந்த கொலையை கண்டித்திருக்கிறோம். நான் கேட்குற கேள்வி, நவீனா கொலையை நாங்கள் கண்டித்திருக்கிறோம், கலைச்செல்வி கொலையை கண்டிச்சிருக்கோம், சுவாதி கொலையை கண்டிச்சிருக்கோம். நான் என்ன கேட்குறேன், நவீனா கொலையை கண்டித்து அறிக்கை விட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏன் கலைச்செல்வி அந்த கொடூர கொலையை இன்னும் கண்டிக்கவில்லை? ரொம்ப முக்கியமான இன்னொன்று நான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். நவீனா இந்த ஒரு ஒட்டுமொத்த அறிக்கையை பார்க்கும் பொழுது அது வந்து நவீனா கொலைக்காக கொடுக்கப்பட்ட அறிக்கை அல்ல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, ஐநாவுடைய கன்வென்ஷனே எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த கன்சர்னை தான் வெளிப்படுத்துறார். சுவாதி கொலையை குறிப்பிடுறார், நவீனாவுக்கு நடந்த கொடூரத்தை குறிப்பிடுறார். ஆனா இதே சமயத்துல தான் கலைச்செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு கொடூரம் நடந்திருக்கிறது. அதை நீங்க நன்கு அறிஞ்சிருப்பீங்க. டாக்டர் ராமதாஸ் நிச்சயம் அதை அறிந்திருப்பார். இந்த கலைச்செல்வி அப்படிங்கிற பேரே அதுல இல்லையே, அது கொடூரமா தோணலையா? பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பற்றி அறிக்கை, ஒரு சமகால நிகழ்வுகளை பற்றி கொடுக்கும்போது கலைச்செல்விக்கு நடந்த குற்றம் ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றமா, ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு படலையா? தயவுசெய்து அண்ணன் அருண் அவர்கள் எங்களுடைய போராட்டம் நடக்குது இல்ல, அதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நீங்க தயவுசெய்து வந்தீங்கன்னா எந்த நோக்கத்திற்காக அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு
மிகப்பெரிய பேசப்பட்ட நவீனா, பேசப்படாத நவீனாவை பற்றி சொல்ல வேண்டிய இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்பதனால் மிக தெளிவாக அது தொடர்பான செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அதே போன்று வன்னியரசு அவர்கள் பட்டியலிட்டாரே, அந்த பெண்களுக்கும் சரி, தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி குரல் கொடுக்கக்கூடியதான் ஒரு மனிதன். இதுவரைக்கும் கொடுக்கலன்னா கேள்வி. நிச்சயமா இன்றைய அறிக்கையில பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றிய உங்களுடைய கன்சர்ன், உங்களுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய அறிக்கை, அதற்கான போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய அறிக்கை. சுவாதிக்கு நடந்த கொடூரம் ஜூன் மாசத்துல நடந்தது, அதை இன்னைக்கும் நினைவு கூர்ந்து அதை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. நவீனாவுக்கு நடந்த கொடூரம் சமீபத்தில் நடந்தது, அதையும் சொல்லியிருக்கிறீங்க. கலைச்செல்விக்கு நடந்த கொடூரமும் இதே காலத்துல, இதே சமகாலத்துல சில நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. அது ஏன் ஒரு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு அதை குறிப்பிட கூட இல்லைன்னு கேட்கல. அதாவது நீங்க இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி உங்களுக்கு எழுவது எதனா அண்ணன் அருணன் அவர்கள் நான் கேளுக்கிறேன். இது போன்ற கேள்விகள் எழுப்பக்கூடிய தார்மீக இடத்தில் நமது இடதுசாரிகள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை நான் சொல்றேன். நான் முன்பு சொன்ன அதுக்கு பதில் சொல்லல. இதே நிலைமையில் நவீனா என்ற பெண் தாழ்த்தப்பட்டவராகவும் பாதிக்கப்பட்டவர் வேறு சமுதாயத்தை சார்ந்தவராகவும் தான் உங்கள் அறிக்கை, உங்களுடைய போராட்டம், அந்த இடத்திலே உங்களுடைய சிவப்பு கொடி அங்கே பட்டொலி. கலைச்செல்விக்கு நடந்த கொடூரம் மிகப்பெரிய கொடூரமா உங்களுக்கு படலையா? நிச்சயமாக நான் என்ன சொல்றேன், நீங்கள் மீண்டும் மீண்டும் பல கேள்விகளை அறிக்கை வேண்டாம். இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பதிவு செய்யும் போது பல்வேறு சமீபத்திய நிகழ்வுகள் சொல்லிருக்கீங்க இல்லையா, ஒரு குறிப்பிடாம இருக்கலாம். இல்ல, அதாவது இதுல இன்னொன்னு இருக்குன்னா, யார் யாருக்காகவோ பாடுபடக்கூடியவர்கள் நாங்கள். இன்றைக்கு கலைச்செல்வின்னு சொல்றீங்களா, அதற்கு குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இல்லை. நீங்கள் சொல்றதை பார்த்தா குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் அதை சொல்லாதது. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா இருங்க ஒரு நிமிஷம் அண்ணா, தயவுசெய்து இந்த பிரச்சனையை, நவீனாவுடைய பிரச்சனையை மையமாக வைத்து அது தொடர்பாக நாங்கள் அந்த இடத்திற்கு சென்று, அந்த வீட்டிற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டு அதனுடைய தாக்கத்தை, அங்கிருந்த நிகழ்வுகளை எங்கள் மருத்துவரையாளரிடம் நாங்கள் எடுத்து சொன்னோம். இன்றைக்கு மருத்துவரையா என்ற ஒரு விவகாரத்துல ஒரு பொதுச்சீற்றம் வேணும். நான் முடிச்சிடறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கும் உயர்நீதிமன்றம் போய் தயவு செய்து பாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்கணவர் மனுவில் அந்த மனுவை முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய தாய்மார்களையும் பெற்றோர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை நீங்க தயவு செய்து பாருங்க. அவருடைய வயிற்றெரிச்சல் அதற்கு காரணமாக யாராக இருந்தாலும் மன்னிக்கலாம். ஆனா இருங்க, நான் முடிச்சறேன். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னைக்கு சீற்றம் நியாயமானது, அது ஒரு பொது சீற்றமா இருக்கணும், மாற்றுக்கிறது. ஆனா அதே வேளையில இன்னொரு சீற்றத்துக்கு தேவையான அவசியமான இன்னொரு நிகழ்வும் தஞ்சாவூர்ல சாலியமங்கலத்தில் நடந்திருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்திருக்கிறது. சுவாதியை நினைவு கூர்ந்திருக்கிறீங்க. கலைச்செல்வி பற்றி ஏன் குறிப்பிடல, ஏன் கண்டனம் இல்லை அப்படின்னா நியாயமற்ற கேள்வி. நிச்சயமாக அது கண்டனத்திற்குரியது. அது உரிய நேரத்தில் உரிய இடத்தில் நிச்சயமாக அது பிரதிபலிப்பு. பாட்டாளி மக்கள் இருங்க, நான் சொல்றேன். இந்த நிகழ்வு மேடம் கூட இன்னைக்கு சொன்னாங்க செய்திகளை, ஆனால் எந்த விதத்திலும் யாரையும் சார்ந்து விடக்கூடாது என்ற வகையில் அவர் சொன்னார். இந்த நிகழ்வுகள் நடக்க துவக்க புள்ளியாக இது அமைந்தது. இது போன்ற ஒரு நிகழ்வு தான் கலைச்செல்விக்கு நடந்த ஒரு கொடூரம். அதை பற்றி ஏன் குறிப்பிட கூட இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான விவகாரங்களுக்கும் கருத்து தெரிவிப்பவர், தன்னுடைய கருத்தை பதிவு செய்பவர், ஒரு ஆழமான அறிக்கையை கொடுப்பவர். கலைச்செல்வி விவகாரத்தில் ஏன் கருத்து தெரிவிக்கல? இது பொதுவான ஒரு அறிக்கையில கூட மருத்துவரையா கொஞ்சம் பொறுமை. நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டேன். அதாவதுங்கய்யா, இப்ப வந்து இவங்களுடைய சீற்றம் என்பது, நான் சொல்றேன், அவர் பதில் சொல்லட்டும், ஒரு சாதி சார்ந்த சீற்றமா தான் இருக்கு. அதுக்கு எதை வச்சு உதாரணம் சொல்றேன்னா, உடுமலைப்பேட்டையிலே சங்கர்
கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார். அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் நடக்குது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்னு. அவர் என்ன தெரியுமா, எத்தனையோ நடக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாரு. அடுத்த நாள் விரிவான கண்டனம் பண்றது இல்ல இல்ல, அதுக்கு பிறகுதான் தயவு செய்து அமைச்சர், இல்ல உங்க கருத்து தயவு செய்து என்னை முடிக்க விடுங்க. உங்க கருத்தை தயவு செய்து முடிக்க விடுங்க. அப்படி என்றால் இவங்க எங்களை பார்த்து சொல்றாங்க. உண்மை என்னன்னா, அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்துதான் சீற்றம் கொள்கிறார்கள். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த கொடூரங்கள் பற்றிய பொது சீற்றம் பாமக தலைமைக்கு இல்லைங்கிறேன். திரு அருணன் அவர்களுக்கு ஒரே ஒரு சில கேள்வி. மற்றவர்களையும் கேட்கணும். திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பேசிய பேச்சு பல இடங்களில் பல இடத்தில் விமர்சனப்படுத்தப்பட்ட பேச்சை இன்றைக்காவது நீங்கள் பகிரங்கமாக நீங்க திசை திருப்புறீங்க. கேட்டீங்க, சுவாதிக்காக அவங்க போராட்டம் நடத்தினாங்களா, வேறு சிலர் சம்பவங்கள்லாம் கொடுத்து குறிப்பிட்டு இந்த பெண்களுக்காக அவங்க நீதி கேட்டு போராட்டம் நடத்தினாங்களா, நவீனாவுக்காக மட்டும் போராட்டம் நடத்துறாங்களே நீங்க கேட்டீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நவீனாவுக்கு ஒரு மிக கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நான் தவறா இருந்த நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், என்னோட புரிதலுக்காக தான் கேட்கிறேன். இதுவரைக்கும் கண்டித்திருக்கிறதா நவீனாவுடைய கொலை? இல்ல, அதுதான் என்னன்னா திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்காரா, கருத்து சொல்லியிருக்கிறாரா? அதாவது இன்னைக்கு தமிழகம் முழுக்க, நான் தான் சொன்னேன், தமிழகம் முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்காக வந்து தனி சட்டம் இயற்ற வேண்டும், அது வந்து ஆணவ சாதி படுகொலைகளை வந்து தடுக்கிறது மாதிரியான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும், பெண்களுக்கு சுதந்திரமான உரிமை வேணும் அப்படின்னு அதில் வந்து காதலும் சேர்ந்தது தான். நம்ம அவங்க சுதந்திரமாக முடிவெடுக்கட்டும் அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நாடக அரசியல்ங்கிறத தான் அவர் கொண்டு போயிருக்கிறார் ஒழிய, நாங்கள் இருங்க இளவரசன் படுகொலை இருங்க, நாங்கள் இளவரசன் படுகொலைக்கு பிறகு ஏங்க சிறப்பு இருங்க, அப்ப எப்படி இறந்த அதை விடுங்க, சிறப்பு புலனாய்வு அறிக்கை கேட்டிருக்கோம். இருங்க ஏங்க இருங்க, இதுதான் பிரச்சனை. சிறப்பு புலனாய்வு கேட்டு அவங்க தந்தையார் வந்து உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு கேட்டிருக்காங்க. இருங்க, செந்திலுக்காகவும் நீங்க கேட்டீங்க. எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த இளவரசனுடைய மனைவியாக இருந்த திவ்யாவுடைய தகுதி இல்லை. அவர் ஒரு மைனர். பேச விடுங்க, நீங்க பேசுங்க, வெளியில போயிடுறேன். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறது நிறுத்துங்க. நீங்க நான் எங்களுடைய இருங்க இளவரசன் இருங்க, நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். இளவரசன் படுகொலையில் பாதிக்கப்பட்ட திவ்யாவினுடைய மறுவாழ்வுக்காக நாங்க வந்து மிகவும் சங்கருடைய படுகொலைக்கு பிறகு பாதிக்கப்பட்டுள்ள கௌசல்யா குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கும் நாங்க வந்து 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அந்த பெண்ணுடைய மறுவாழ்வுக்காக நாங்க வந்து போராடுற ஒரு இயக்கம். நவீனாவுக்காகவும் நாங்க வந்து மிகவும் அஞ்சலி செலுத்துறோம். அவங்க வருத்தப்படுறோம். நான் அடுத்த கட்டமா நாங்க போவோம். இருங்க, அது திரு பாலு சொல்றாரு, ஆமா நான் கலைச்செல்விக்காக வந்து வருத்தப்படுறேன், அஞ்சலி செலுத்துறேன். நீங்களும் சொல்றீங்க பிரத்யேகமா நீங்க ரெண்டை ஒப்பிடுறதே தவறு. ரெண்டை ஒப்பிடுறதே தவறு. நான் சொல்றேன் கேளுங்க. கலைச்செல்வி சாதியின் பெயரால் கற்பழித்து பிறப்புறுப்பில் கேங் ரேப்பு, நீங்க வந்து இது வந்து நீங்க வந்து கொலை கற்பழிப்பு 2 நடந்திருக்காங்க. நீங்க வந்து இது ஒரு தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து நான் எடுத்த புள்ளி விவரங்கள் ஒரு இந்த கடந்த ஆண்டு மட்டுமே வந்து 459 தலித் பெண்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டு ரேப் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், நவீனாங்கிற ஒரு பெண், நான் சொல்றேன் நவீனா வந்து என்னுடைய சகோதரி, அந்த பெண்ணுடைய மரணம்ங்கிறது படுகொலைங்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த பெண் விடுதலைக்கான குரலா நாங்கள் ஒழிக்கிறோம். ஆனா நான் கேட்கிறேன், அதுக்கு தார்மீக உரிமை கொண்டாடுறதுக்கு போராடுறதுக்கு அதை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒரு இயக்கம் வந்து பாமக. ஏன் அப்படின்னு சொல்றேன்? ஏன் சொல்றேன்? நான் சொல்றேன் இல்ல, ஒரு குற்றச்சாட்டு பாமக சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்க. இதுவரைக்கும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கருத்து கூட தெரிவிக்கிறாங்க? கேட்ட பிறகு சொல்றீங்க நீங்க ஏன் சுவாதிக்காக போராடலன்னா நீங்க ஒரு கேள்வியா அவங்கள்ட்ட வைக்கிறீங்க. நவீனாவுக்காக நீங்க ஏன் கருத்து தெரிவிக்கல? படுகொலைகளை நடத்துவது இந்த பையனுக்காக போராட்டம் நடத்திய நீங்கள் தார்மீக அடிப்படையில் அந்த தவறை நாங்கள் நிகழ்த்தினோம் என்று ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். நாங்க வந்து அது தவறான ஒரு அதுக்கப்புறம் நாங்க வந்து பேசவே இல்லை. இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க.
ஏதாவது ஒரு கட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க இவருக்காக தவறாக குரல் கொடுத்து விட்டோம், இவர் வந்து அந்த எங்களுடைய நாங்க ஒண்ணு அது பணிக்கு தகுதியற்றவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா? பேராசிரியர் மார்க்ஸினுடைய இதுல எழுதியிருக்காரு. அவருடைய மாமா வந்து ஏழுமலை அவர்கள் வந்து சொன்னத கருத்தை போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க குடும்பத்துல வந்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்ச ரெண்டு பிள்ளை இருக்கிறாங்க, நாங்க இதை ஒன்றும் பெருசா நாங்க ஒன்றும் பார்க்கல. எங்க அந்த இதுல வந்து அவரோட சேர்ந்து எங்க அமைப்பை சேர்ந்த தோழர்களும் போயிருக்காங்க, அதை பத்தி ஆய்வு நடத்திருக்காங்க. ஆனா அந்த அடிப்படையில நவீனாவுடைய படுகொலை, நவீனாவுடைய கொலை வந்து நாங்க கண்டிக்கிறோம். அதைத்தான் சொல்றோம். நாங்க ஒண்ணு இதுக்கு வேணாம், ஆனால் நாங்க கண்டிக்கிறோம் சொல்றோம். நான் கேட்கிறேன், பொறுப்பேற்கணுமா இல்லையா? தமிழகம் முழுக்க இன்னைக்கு கலைச்செல்வியோட மரணத்தை நீங்க ஏன் கண்டிக்கல அப்படின்னு கேட்கும்போது திரு பாலு அவர்கள் கண்டிக்கிறோங்கிறார். அதே போல நவீனாவுடைய கொலை இவருக்கு ஏன் கண்டிக்கல அப்படின்னு கேட்கும்போது அதனால நீங்க கண்டிக்கிறீங்க. முதல்ல நீங்க செய்திருந்தால் அது எவ்வளவு பெருந்தன்மையோட பார்க்கப்பட்டிருக்கும். 459 படுகொலைகள், கற்பழித்து படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கு. யாரு அதுல நான் கேட்கிறேன், அது புள்ளி விவரங்கள் யார் செஞ்சாங்க அப்படிங்கறத நான் வெளியிட முடியும். அதுல பெரும்பான்மையான கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றச்சாட்டு இருக்கு. அதுல பெண்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படாமல் காரணம் ராமதாஸ் தான் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக, பெண்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. மருத்துவர் ஐயா மட்டும் தமிழ்நாட்டில் இல்லை என்றால் 1000 பெண்கள் நகைச்சுவை எதுவுமே இல்லைங்க. 1000 பெண்கள் அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் துவக்க புள்ளியாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். மாமல்லபுரத்துல நீங்க பேசுற பேச்சுல கூட எடுத்து விடுங்க. மாமல்லபுரத்துல காடு வெட்டி போட்டு ராமதாஸ் பேசுற பேச்சுல கூட எடுத்து போடுங்க. இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க கேளுங்க. தமிழ்நாட்டுல சமூக அமைதிக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க தாங்க. நீங்க வேற யாரும் இல்ல. இன்னொரு சகோதரி இருக்காங்க, அவங்களுடைய கருத்தையும் கேளுங்க. என்ன காரணத்துக்காக இல்ல இட் இஸ் நாட் ஃபேர், லெட்ஸ் ஹேவ் எ சிவில் டிபேட். சகோதரி வானதி, இதுல வந்து வலியுறுத்தப்படக்கூடிய விஷயம் வந்து இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு திரு வன்னியரசும் அதுல உடன்படுறாரு, பேராசிரியர் அருணனும் உடன்படுறாரு, திரு பாலு அவர்களும் உடன்படுறாரு. இது ஒரு அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல கட்சி பெயர்கள் எவ்வளவு எடுக்கப்படுது அப்படின்னு பாக்குறோம், சமூக பெயர்கள் எவ்வளவு எடுக்கப்படுதுன்னு பாக்குறோம், சாதிய பெயர்கள், இதெல்லாம் தனிப்பட்ட ஆங்கிள் நிறைய இதுல இருக்கிறது. அரசுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக காரணிகளால், தனிப்பட்ட காரணிகளால், சாதிய காரணிகளால் நடக்கக்கூடிய குற்றங்கள் அரசு நினைத்தாலும் கட்டுக்கொள்ள கொண்டு வருவது கடினம், சிரமம். அதுல நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முதல்ல ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அல்லது அவர்களுடைய படுகொலைக்கு எதிரான விஷயங்கள்னு வரும்போது எத்தனை தூரம் அந்த குற்றங்கள் அப்படின்னு பொறுத்தது அரசியலாக்கப்படுகிறது அப்படிங்கிறத இங்க உட்கார்ந்துருக்கிற நம்மளோட டிஸ்கஷன்லயே நம்ம மக்களுக்கு காட்டிட்டு இருக்கிறோம். அடிப்படையா பாட்டம் லைன் சொல்லக்கூடிய பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கணும், பெண்களுடைய அனைத்து விதமான சுதந்திரத்துக்காக போராடணும் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல தங்களோட பார்வைக்கு உட்பட்டு விஷயங்களை பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கறது இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கேட்ட மாதிரி அரசாங்கத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பார்க்கப்படணுமான்னு கேட்டா நிச்சயமாக அதை தாண்டி ஊடகங்கள்ல இருந்து குடும்பத்துல பெண்களை வளர்த்துற வரைக்கும் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால அரசாங்கம் மட்டுமே குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு உடம்புல தீய வச்சுட்டு ஒரு பொண்ணை போய், ஒரு சிறுமியை போய் சேர்த்து அணைச்சு அதை வந்து அந்த உயிரிழக்க காரணமான அந்த சம்பவம் அப்படிங்கிறது இது வெறுமனே சமூகம் மட்டுமே, அதாவது குறிப்பிட்ட சமுதாய பின்னணி மட்டுமே இது காரணமா எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு அரசியல் கட்சிகள், தலைவர்கள், இன்க்ளூடிங் ஆல் பார்ட்டிஸ், இன்க்ளூடிங் யூஎஸ், இது வந்து ஒரு குற்றம் நடக்கும் போதே ஒரு பின்னணியோட பார்ப்பது, ஒரு அரசியல் கட்சியை நிச்சயமாக தவறானது. நீங்க குறிப்பிட்ட நீங்க அந்த சம்பவத்தை பத்தி சொல்லும் போது அதனோட பின்னணியை விசாரிக்கணும்னு சொல்ற விஷயத்துல நான் உடன்படுறேன். ஏன்னு கேட்டா ஒரு கொலைக்கு பின்னால ஒரு மாறுபட்ட காரணங்கள் வந்து சேரும் போது அதனோட பின்னணி விசாரிக்க சொல்றதுங்கிறது ரொம்ப இயல்பானது. ஆனா நீங்க
குறிப்பிட்ட நபர் கொடுத்துறது முதல்ல இல்ல, நான் இந்த என்ன ஃபர்ஸ்ட் சொல்றேன்? பிளேஸ் திரு திருமாவளவனுடைய கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியது. திரு பாலு இன்னைக்கு சொல்றாரு, இந்த கேள்விகளை எழுப்புறாரு, அதுவும் சர்ச்சையோட தான் பார்க்கப்படுகிறது. திரு எச் ராஜா அவர்களும் இன்னைக்கு வந்து இந்த தலித் இளைஞர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கட்டுறாரு. அதுக்கு பின்னாடி யார் இருக்காருன்னு பாக்குறாரு. திருமாவளவன் பற்றிய விமர்சனம் செய்றாரு. இங்க இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் வேண்டாம். திரு திருமாவளவனுடைய விமர்சனம் அப்படிங்கிறது இந்த ஏதோ குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டும் இல்ல. இதற்கு முன்னால சுவாதியுடைய படுகொலைக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் ஓட பேரை திரு திருமாவளவன் இழுத்ததற்கு பின்னால திரு திருமாவளவனுக்கும் ராம்குமாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இதெல்லாம் வந்து பொதுத்தளத்துல எல்லா தரப்புலயும் எல்லா அரசியல் கட்சிகளுமே சமுதாய தலைவர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் நாங்க வந்து, அதாவது நான் இதுல நாங்கன்னு கேட்கறது பிஜேபிக்காக இல்ல, குறிப்பாக பெண்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பண்ணும்போது இன்னைக்கு வந்து அது நிறைய பதட்டங்களை உருவாக்குது, குடும்பத்துக்குள்ள பதட்டத்தை உருவாக்குது. குடும்பத்துல மட்டும் இல்ல, இது சமுதாயத்திலையும் பதற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சம்பவங்கள் கலைச்செல்விக்கு நடந்த கொடூரமோ, அதே போல விழுப்புரம் பெண்ணுக்கு நடந்த இந்த நவீனாவுக்கு ஏற்பட்ட கொடூரமோ, சுவாதிக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரமோ, இது இன்னொரு பெயர் சொல்லி நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணம். ஆனா இதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி இதுல வந்து ஒரு சமுதாயங்கள் காஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு புதிய புதிய விஷயங்கள் சேர்ந்து புதிய சிக்கல்களுக்கு வித்துடுதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் சந்தேகமும் தான் நமக்கு எழுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடரக்கூடாது, அதை வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியோடையும் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட்டோடையும் நாம் எல்லோரும் அணுகணும் அப்படிங்கிறது தான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.